உட்போலீஸ் வணக்கம் ரிதி. திருச்சி அரசு மருத்துவமனையில் ஸ்கேன் ஊழியரை தாக்கிய சட்டக்கல்லூரி மாணவி கிரிஜா கைது செய்யப்பட்டுள்ளார். அதாவது திருச்சி அரசு தலைமை மருத்துவமனையில் ஸ்கேன் டெக்னீஷியனாக பணியாற்றி வருபவர் வில்லியம் சார்லஸ். இவர் நேற்று வழக்கம் போல் பணியில் ஈடுபட்டிருந்தார். அப்போது திருச்சி அரசு சட்டக்கல்லூரியில் பயிலும் மாணவி கிரிஜா என்பவர் தனது உறவினர் ஒருவருக்கு ஸ்கேன் எடுப்பதாக அழைத்து வந்து உடனே அவருக்கு ஸ்கேன் எடுக்குமாறு கூறியுள்ளார். அதற்கு வில்லியம் சார்லஸ் ஏற்கனவே பதிவு செய்தவர்கள் காத்திருக்கின்றனர், வரிசைப்படி நான் ஸ்கேன் எடுக்க முடியும் என்று கூறியுள்ளார். இதனால் ஆத்திரமடைந்த கிரிஜா ஆபாச வார்த்தையில் திட்டியதோடு வில்லியம் சார்லஸை காலால் எட்டி உதைத்தார். இந்த காட்சி சமூக வலைத்தளத்தில் தற்போது வைரலாக பரவி கொண்டிருக்கிறது. இது குறித்து வில்லியம் சார்லஸ் கொடுத்த புகாரின் அடிப்படையில் அரசு மருத்துவமனை காவல் நிலைய போலீசார் கிரிஜா மீது வழக்கு பதிவு செய்தனர். அதாவது பொது இடத்தில் ஆபாசமாக திட்டுதல், அரசு ஊழியரை பணி செய்ய விடாமல் தடுத்தல், கொலை மிரட்டல் விடுத்தல் உள்ளிட்ட 8 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்து சிறையில் அடைக்க உள்ளனர். அதாவது குற்றம் சாட்டப்பட்ட கிரிஜா தொடர்ந்து திருச்சி மாநகர காவலர்களையும் காவல்துறை அதிகாரிகளையும் சட்டக்கல்லூரி மாணவி என்ற பொருளில் மிரட்டு வருவதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. ரிதி.